தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10/4/2025 ஆகிறது. எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. பலவிதமான வானிலை மாற்றங்கள் உள்ளது. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு கூட மழை பெய்யலாங்க. எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் இந்த அறிக்கையை கேளுங்க. நான் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. இப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் மாவட்டம் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஸ்கிப் பண்ண இடத்துல உங்கள் மாவட்டம் பெயர் இருக்கலாம். எனவே முழுமையாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து இறுதி வரைக்குமாவது கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் இந்த அறிக்கைக்கும் லைக் பண்ணி விட்டுருங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் அப்பால் நிலை கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, காலை ஒரு மதியம் வரைக்கும் மெதுவாக நகர்ந்தது. நேற்று வந்து காலை ஒரு 11 மணி வரைக்கும் மெல்ல அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல நகர்ந்தது. நேற்று ஒரு 12 மணிக்கு மேலே, குறிப்பாக ஒரு மதியம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக நகர தொடங்கிவிட்டது. ஸோ இப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஒரு புயலோ வேகமாக நகர்ந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்யக்கூடிய இடங்கள் நிச்சயமாக மாறுங்க. அதாவது காற்றோடைய வழித்தடம் கண்டிப்பாக மாறும். அப்படி காற்றோடைய வழித்தடம் மாறும்பொழுது வடமேற்கு வெப்பக்காற்று செல்லக்கூடிய பாதை மாறும், மேற்கு காற்று செல்லக்கூடிய வழித்தடம் மாறும், கடற்காற்று நுழைவு சந்திக்கக்கூடிய இடங்கள் மாறும், மழை குறிப்பாக அந்த மழை பெய்யக்கூடிய அந்த இடங்கள் கண்டிப்பாக மாறும். நேற்று அதான் நடந்தது. நேற்று வந்து கடலில் மட்டுமே அந்த குறிப்பாக அந்த மன்னார் வளைகுடா பகுதி குமரி கடல் தான் மழை வந்து பெய்தது. திடீரென்று அந்த குமரி கடலில் உருவான மழை வந்து திடீரென்று தென் மாவட்ட நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதாங்க காரணம். அதாவது நேற்று அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திடீரென்று வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக தான் நேற்று வந்து டெல்டாவில் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் கேரளாவில் பரவலாக மழை பெஞ்சிருக்கு. ஆனால் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் தென் மாவட்டம் கடலோரத்தில் மையமாக வைத்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ அடுத்து இன்று என்ன நடக்க போகிறது? இன்றைக்கும் அதே போல் மழை பெய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் மழை பெய்யலாங்க. பெய்வதற்கு அதிக வாய்ப்பு தான். ஆனால் இன்றைக்கி வந்து பரவலாகலாம் இருக்காதுங்க. இன்றைக்கி வந்து நேற்று போல் சில இடங்கள் டெல்டாவில் ஒரு சில இடங்களாக மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் அதிகமான வெப்பக்காற்று வந்து கொண்டிருக்கு. இதனால் வட மாவட்டங்கள் கூட மேகங்கள் உருவாகலாம். வட உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோரத்தில் கூட மழை பெய்யலாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் மழை உருவாகலாங்க. ஆனால் நாளைக்கு தான் மிக சிறப்பான மழை. நாளை முதல் தான் பரவலாக மழை அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கும் தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி மற்றும் தென் மாவட்டம் கடலோர பகுதியில் சில இடங்களில் ஒதுக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி மதியானம் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. கண்டிப்பாக இன்று மதியம் வட மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 42 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. வட உள் மாவட்ட மக்கள் கவனம். டெல்டா மாவட்டங்களிலும் இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகும். தென் மாவட்டங்களிலும் இன்றைக்கி வந்து 41 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். கண்டிப்பாக தென் மாவட்டங்களை விட டெல்டாவிற்கு அதிகமான வெப்பமும், டெல்டா மாவட்டங்களை விட வட மாவட்டங்களுக்கு மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகும். கண்டிப்பாக இதற்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று வட மாவட்டங்களை குவியுது. ஸோ இதனால் வடமேற்கிலிருந்து குறிப்பாக வட இந்தியா, ஹைதராபாத்து, நாக்பூர், மும்பை, மகாராஷ்டிரா, கோவா அங்கிருந்து வெப்பக்காற்று வந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான வெப்பமும் பதிவாகும். அதே நேரத்தில் அதிகமான மழையும் பதிவாகும். கண்டிப்பாக வட மாவட்ட மக்கள் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள், தென் மாவட்ட மக்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்கவும். வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி. கண்டிப்பாக மேற்கு காற்றும் தற்பொழுது அதிவேகமாக வீசி கொண்டிருக்கிறது. வடமேற்கு வெப்ப காற்றும் நம்ம தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஈரப்பகுதம் இந்த காற்றும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா காற்றுமே நம்ம தமிழகத்தில் இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா காற்று வந்து அந்த தாழ்வு பகுதி திடீரென்று அதிவேகமாக நகர்ந்ததன் காரணமாக தான் நேற்றைக்கே மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி சற்று அதிகம் இருக்கலாம். இன்றை விட நாளை மறுநாள் மிக சிறப்பாக இருக்குது. கவலை வேண்டாம்.
எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் சிறப்பாக மழை உண்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக கவலைப்படாதீங்க. வட மாவட்ட மக்கள் 40 டிகிரிக்கு மேலே இன்றைக்கி வந்து வெப்பம் பதிவாகும். இந்த 40 டிகிரி வெப்பம் வரும் நாட்களில் 20, 10, 15 சென்டிமீட்டர் மேலே மழை வந்து உருவாக போகுது, பெய்ய போகுது, பதிவாக போகுது. வட மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை உண்டு. கவலைப்படாதீங்க. வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது வரும் நாட்களில் இடி மின்னல் சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் வேலை சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கும். ஒரு புயல் காற்றோடைய வேகம் அந்த சூறாவளி காற்று மழை பெய்யும் போது இருக்கும். எனவே வட மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கவும். வடமேற்கு வெப்பக்காற்று வரும் நாட்களில் அப்படியே தொடர்ந்து வட மாவட்டங்களில் வரும் என்பதனால வட மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் போது சூறாவளி காற்று வீசலாம். கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய சுற்றுலா சிறப்பாக மழை உண்டு. தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாங்க. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காற்று பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டுங்க. சிறப்பான மழை இருக்குது, கவலையப்படாதீங்க. நிச்சயமாக மழை பெய்யும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும் முதல்ல பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து தூத்துக்குடியில் மழை பெய்யலாங்க. தூத்துக்குடி, காயல்பட்டினம், திசியானவிளை, நாங்குநேரி, திருநெல்வேலி, கயத்தாறு, கோவில்பட்டி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாகர்கோவிலில் கூட கனமழை பெய்யலாங்க. நேற்றைக்கே தென் கடலோரத்தில் மழை பெய்தது. இன்றைக்கும் ஒதுக்கி மழை பெய்யலாம். கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், நாங்குநேரி, திசியான்விளை மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்டம் மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, சாத்தூர் மற்றும் இந்த கயத்தாறு, கடைநல்லூர் இங்கெல்லாம் மேற்கு காற்றோடைய வேகம் சற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும். இதனால் மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைநல்லூர்லேருந்து வரக்கூடிய அந்த மேற்கு காற்று அது அப்படி கோவில்பட்டி, சாத்தூர் வரைக்கும் வரலாம். இதனால் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், பெரையூர், மதுரை மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, கொடைக்கானலில் கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. பழனி, கொடைக்கானல், போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் மேற்கே மழை பெய்வது உறுதி. ஆனால் போடிநாயக்கனோட மேற்கு இந்த தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக மழை உண்டு. வால்பாறைக்கு மேற்கு புறம் மழை உண்டு. பொள்ளாச்சிக்கு மேற்கே மழை உண்டு. பாலக்காடு, கணவாய் பகுதி கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். பாலக்காட்டுக்கு மேற்கே மழை உண்டு. ஆனால் பாலக்காட்டுக்கு கிழக்கே குறைவு தான். ஏன்னா மேற்கு காற்றோடைய வேகம் 40 கிலோமீட்டர் மேலே இருக்கும் என்பதனால இந்த பாலக்காடு காற்று பகுதிகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு. காற்று பகுதிகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்யும். கோயம்புத்தூர், திருப்பூர், நம்பியூர், சத்தியமங்கலம் மற்றும் நீலகிரி மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க. நீங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் கூட வாய்ப்பில்லை. ஆனால் ஈரோடுக்கு வடக்கு புறம் அந்தியூர், சத்தியமங்கலம், கர்நாடக எல்லையூர் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை உண்டுங்க. நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், கோயம்புத்தூர் மேற்கு பகுதி குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை பதிவாகலாம். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் கனமழை உண்டு. பரவலாக கேரளாவில் கண்டிப்பாக மழை உண்டு. தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்கி இன்றைக்கி வந்து மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி மற்றும் டெல்டாவில் எதிர்பாராத ஒரு மழை தான். நன்னிலம், திருவாரூரில் கூட மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் திருவாரூர், மன்னார்குடி மற்றும் கும்பகோணம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, ஐயம்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் கும்பகோணம், அரியலூர் சில இடங்களில் கனமழை பெய்யலாம். ஏன்னா மழை மேகம் உருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு நோக்கி, அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்குடைய காற்று குறிப்பாக இந்த பாலக்காட்டுடைய காற்றின் வேகம் தற்போது 40 கிலோமீட்டர் மேலே இருக்கிறது. ஸோ அங்கே அதிகமான காற்று அடிப்பதன் காரணமாக அந்த மேற்கு காற்று அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை திருப்பூர், கரூர் மாவட்டம் அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்துக்கணும் டெல்டாவில் குவிக்கப்படும் என்பதனால் டெல்டாவில் கடல் காற்று நுழைந்து மழை வந்து உருவாக்கலாம். இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் கூட இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. வட உள் மாவட்டங்களுக்கு ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம், வேலூர் மலை மேகம் உருவாகலாங்க. ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகலாம். ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்று மேகத்தை உருவாக வாய்ப்பு இருக்குது. எனவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க. கனமழை வரலாம் வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் படிப்படியாக நம்ம தமிழகத்திற்கு கனமழை மற்றும் மேகனமழை எதிர்பார்க்கலாங்க. நாளை முதல் நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழை உண்டு.
இன்றைக்கி வந்து ஒதுக்கி தான் பெய்யும். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் மழை நேற்று போல தான் இன்றைக்கும் பெய்யும். பரவலாக இருக்காது. தென் மாவட்டம் ஆங்காங்கே இருக்கும் மழை பொழிவு. டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். நேற்று போல் இன்று மழை பெய்யும். வட உள் மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை வந்து உருவாகலாம், மழை வரலாம், வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் கண்டிப்பாக மழை வருவது உறுதிங்க. நிச்சயமாக இந்த வடமேற்கு வெப்பக்காற்று நாளை முதல் என்ன பண்ண போகுதுன்னா, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காற்று குறிப்பாக மும்பை, மகாராஷ்டிரா மற்றும் கடப்பா, ஆந்திராவோட வடக்கு பகுதி, ஹைதராபாத்து, நாக்பூர், கோவா, மகாராஷ்டிரா மற்றும் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காற்று நம்ம தமிழகத்திற்கு வரக்கூடிய நாட்களில் காற்றோடைய சந்திப்பு ஏற்படுத்தி இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் மேகமாக மாறப்போகுது. அதாவது மழை தரக்கூடிய மேகமாக மாறி வடமேற்கு வெப்பக்காற்று குளிர்வித்து அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வர 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 என்ன ஆகுனா, அது வந்து வடமேற்கு வெப்பக்காற்று பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெட்ரோல் மாறிங்க. இப்போ நம்ம ஒரு வண்டியில் பெட்ரோல் போடுறோம். நம்ம பெட்ரோல் போட்டால் இருக்கும் வரையும் நம்ம எங்கே போனாலும் அந்த பெட்ரோல் இருந்தால் நம்ம போக முடியும். அதே போல் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அப்படி வர 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 வந்துக்கிட்டே இருக்கும். வர 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 என்ன ஆகுனா, மேக உற்பத்திகள் அதிகமாகும். மேக உற்பத்திகள் அதிகமாக இந்த ஈரப்பதம் காற்று, கடல் காற்று, மேற்கு காற்று எல்லாமே சந்தித்து அது வந்து வர 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 அனைத்து காற்றுமே குளிர்வித்து அது அப்படியே ஒரு மேகமாக அப்படியே வரிசையாக மாற்றிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இப்போ எடுத்துக்காட்டாக திருப்பதியில் ஒரு மழை வந்து உருவாகுது அப்படின்னா, திருப்பதியில் உருவான மழை வந்து நிச்சயமாக சித்தூர், வேலூர், வட மாவட்டம் நோக்கி தான் வரும். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கிறது. அந்த காற்றோடைய அந்த திசையை பார்க்கணும். அந்த காற்று இதை நோக்கி அடிக்குதுன்னு பார்க்கணும். வடமேற்கு வெப்பக்காற்று வடமேற்கிலிருந்து தெற்கு நோக்கி நம்ம தமிழகம் நோக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பதி, ஆந்திரா மற்றும் நெல்லூர், விசாகப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் தெற்கு ஆந்திரா, கர்நாடகா மாநிலம் அங்கே உருவாகக்கூடிய மழை இல்லாமல் நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம் நோக்கி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக கர்நாடகா, பெங்களூரு, மைசூரு, திருப்பதி, ஆந்திரா அங்கே உருவாகக்கூடிய அனைத்து மேகமும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று தள்ளி கொண்டு வந்து உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வரை கூட கொண்டு வரலாம், வாய்ப்பு இருக்குது. எனவே இது வந்து ஒரு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நிச்சயமாக வடமேற்கு வெப்பக்காற்றால் டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும், வட மாவட்டம் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழை உண்டு. கவலை வேண்டாம். நாளை முதல் பரவலாக மழை மாறிவிடும். நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சிக்கி பண்ணிட்டுருங்க. நன்றி.